வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு அழகான ஒரு பஃப் கையும் போட் நெக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கையோட அகலம் உங்களுக்கு எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க. உயரம் வந்து 10 இன்ச்சு, சைடு உயரம் வந்து 7.5 இன்ச்சு, அகலம் வந்து 8 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் கை நீங்கள் எப்பயும் கட் பண்ணுற மாதிரி தான், எந்த வேறுபாடும் கிடையாது. நம்ம எப்பயும் போல் இந்த எல்போ வரைக்கும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 இன்ச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறதுக்கு வந்து நம்ம சாரியோட கிளாத் வச்சுக்கலாம். மேலே வந்து நம்ம ப்ளவுஸோட கிளாத் வச்சுக்கலாம். ஏரோ மார்க் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து மேலே கீழே வந்து மாறி போயிடும். இதுதான் ப்ளவுஸோட கிளாத்து. இந்த கரையோரத்தில் ஒரு கைக்கு எடுத்திருக்கேன். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். அதே மாதிரி 2 பதுக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். சென்ட்ரு மட்டும் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு கையோட அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி. இப்போ அதிலேருந்து நம்ம வந்து எல்லா ஃப்ளிட்ஸும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 நம்ம கொண்டு வந்து வச்சிடலாம். அதுக்கு மேலே வராது, ஏன்னா வந்து ப்ளவுஸ் கிளாத்து நமக்கு அகலம் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா ப்ளவுஸில் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இதுவே வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி இங்கிட்டும் மாற்றி மாற்றி மடிப்பு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு 3 மடிப்பு கொடுத்துருங்க. ஏன்னா இது நல்லா வந்து காட்டன்ன்றதுனால நல்லா அயர்ன் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு நிற்கும். இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 கொடுத்துருங்க. நல்லா கொடுத்துட்டு நகத்தில் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்படி இல்லைன்னா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வச்சு நம்ம வந்து தேய்ச்சி விட்டோம்னா தான் இது நிற்கும். கீழே வந்து ஒரு பக்கத்துக்கு 3 ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கேன். இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 மொத்தம் 6. இப்போ அதுலேருந்து நம்ம வந்து கிராஸாக இப்படி எடுத்து தையல் போட்டு விட்டுறலாம். நல்லா இழுத்து டைட்டாக, உங்களால் எவ்வளோ டைட்டாக இழுக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக இழுத்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வந்து லைனிங் வச்சுக்கலாம். நான் வந்து லைட்டாக அயன் பண்ணிட்டு வந்தேன் சில்கில் வச்சு. நீங்கள் வந்து அயன் பண்ணுறதுனா பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்கள் ப்ளவுஸ் கிளாத் வந்து நல்லா படிஞ்சு கொடுத்துச்சு அப்படின்னா தேவையில்லை. இப்போ நம்ம மேலே கட் பண்ண லைனிங்கை வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ராசாக தான் வரும் கீழே. இப்போ சாரீலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் 5 இன்ச்சு கட் பண்ணுறேங்க ஓரத்தில். இன்னும் 2 கைக்கு தான் 5 இன்ச்சு நமக்கு தாராளமாக போதும். இப்போ கீழே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த தையல் மேலேயே அப்படியே திருப்பினீங்கன்னா சேம் நமக்கு வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி தையல் விழுகும். நமக்கு வெளியில் வந்து எதுலேயுமே தையல் தெரியாது. போட்டுட்டு இப்போ 2யுமே நல்லா விரித்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அமுக்கு தையல் போடுங்க.
இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு அமுகத்தேல் போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு நம்ம வந்து சாரியோட கிளாத்து 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கட் பண்ணணும். அதை அடையாளப்படுத்திட்டு நம்ம அப்படியே அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே ஒரு ஓரத்தில் வந்து தையல் போட்டுட்டு அப்படியே மடித்து தைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலைங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கட் பண்ணது வந்து இதுக்காக தான். ஓரத்தில் தையல் போட்டு அப்படியே மடித்து தையல் போட்டு விட்டாலும் சரி, இல்லை ஹெம்மிங் பண்ணி விட்டாலும் சரி. நான் அப்படியே தையல் போட்டு விட்றேன், 2 தையல். கீழே ஒரு தையல் போட்டு விட்ருங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 2 கைக்கும் நம்ம வேலை முடிஞ்சுங்க. இதுக்கு வந்து நம்ம பட்டன் பண்ணிடலாம். ஒரு பக்கத்துக்கு 3 பட்டன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த அலுமினிய பட்டன் வச்சு நான் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா அது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா காஸ்ட்லியாக கூட பட்டன் வாங்கி வைக்கலாம். நமக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் சாரிக்கு மேட்சாக நம்ம பட்டன்லாம் ரெடிமேடில் இருக்குது, அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு திக்கு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சேம் கலர் நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 3 பட்டன் வச்சு தைச்சி விட்டுறலாம். அதை சுற்றிலாம் அந்த துணியிலேயே தைச்சி விட்ருங்க. அதுக்கு தான் சேம் கலர் நம்ம நூல் போடணும். இப்போ ரொம்ப அழகாக கை முடிஞ்சுங்க. இப்போ பேக் சைட் கட் பண்ணிக்கலாம். ஒயரை வந்து எப்பயும் போல் நான் 3.5 இன்ச் வைக்கிறேன். வச்சுட்டு ரவுண்டு போட்டுக்கலாம். கீழே வந்து 6.5 இன்ச் வைக்கிறேன். மேலேருந்து எப்பயும் போல் 1 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே மட்டும் அடித்து திருப்பிக்கலாம். மேலே நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம், கீழே மட்டும் அடித்து திருப்பிடலாம். ஒரே அளவாக தையல் போடுங்க, இல்லைன்னா ஷேப் ஒன்று மாறி போயிடும். உங்களுக்கு உள்ளே வந்து கேன்வாஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்தாலும் சரி, நல்லா தான் இருக்கும். நான் கொடுக்கல, அப்படியே தான் அடித்து திருப்புறேன். இப்போ நல்லா சுற்றிலும் அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் வந்து நம்ம திருப்பி தைக்கிறப்ப வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போ வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த லைனிங் கிளாத்தை உள்ளே விட்டுறலாம். உள்ளே விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா லைனிங் கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா தையல் போடுங்க. ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டுட்டோங்க. போட்டுட்டு கீழே மடித்து தைச்சிடலாம்.
இந்த மாதிரி நல்லா கரெக்டாக அடையாளப்படுத்திட்டு மடித்து தைங்க. இப்போ 2 சைடும் டாட் போட்டுடலாம். நான் வந்து சாரியோட கலருக்கு சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். அந்த நடுவில் நம்ம ஒரு பைப்பிங் பண்ணிடலாம். மடித்து கொடுத்து தைங்க. சுற்றிலும் கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அது வரைக்கும் கொண்டுட்டு போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி எப்பயும் போல் மடித்து தைச்சிடலாம். ஆரம்பித்த இடத்துலேருந்து தையல் போடுங்க. நல்லா மடிச்சுட்டு நல்லா சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துருங்க. அந்த கிராஸ் பீஸ் வந்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு தைங்க. ஏன்னா வந்து நம்ம உருட்டி தைக்க முடியாது, அப்படியே தான் மடித்து விட முடியும். அதனால் வந்து ஓரத்தில் வந்து தையல் போட்டுட்டு தையல் ஆரம்பிங்க. இப்போ முடிச்சாச்சு. சுற்றிலும் ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். அந்த கார்னர்கிட்ட லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ சுற்றிலும் ஹெம்மிங் பண்ணியாச்சு. இப்போ நீட்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த மேல் கழுத்துக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். கையில் ஜாயின் பண்ணிட்டேன் நான், எப்பயும் போல தான். இப்போ அழகாக உருட்டி தைச்சிருங்க. பைப்பிங் ஒரே மாதிரி வச்சுருங்க. ஆரம்பத்தில் எந்த அளவு தைக்கிறீங்களோ முடிக்கிற வரைக்கும் அதே மாதிரி தைச்சி விடுங்க. இப்போ பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து சாரீ கிளாத்தில் ஒரு 3 பட்டன் பண்ணிக்கலாம். மேலே ஒன்று கீழே ஒரு 3 பட்டன் வச்சு விட்டுறலாம். இப்போ சுற்றிலும் நீட்டாக தைச்சாச்சு. உள்ளே திருப்பி நல்லா நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்து விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிம்பிளாக தான் தைச்சிருக்கோம், ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு டீச்சர்ஸ் போடுற மாதிரி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் தைச்சி கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு நெக் டிசைனாக. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.